ஜபம் நல்லதா உபவாசம் நல்லதா? ஜபம் நல்லது. அப்போ உபவாசம் வேணாம், உபவாசமும் வேணும் இல்லையா? ஜபத்தினால நீங்க கேட்கறது கிடைக்குமா? உபவாசத்தினால நீங்க கேட்கறது கிடைக்குமா? சாப்பிடாம இருந்து ஜபம் பண்ணா கிடைக்கும். உண்மையா? சரி, இது உங்களுடைய விசுவாசமா இருக்கட்டும், உலகத்தினுடைய விசுவாசமாக இருக்கட்டும், சபையினுடைய விசுவாசம் இருக்கட்டும். பைபிள் அதுதான் சொல்லி இருக்கிறாங்க. சரியா? யாருடைய உபவாசத்தை நம்ம பின்பற்றலாம்? எப்படி உபவாசம் இருக்கணும்? எப்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா பரலோக ராஜ்யம் திறக்கப்படும்? எப்படி சாப்பிடாம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினா கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார்? இத நிறைய பேர் பல விதமா சொல்றாங்க இல்லையா? பைபிள் வந்து ஒரு சரித்திர புஸ்தகம். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பைபிள் கற்பனையில யாரும் எழுதுறது கிடையாது. ஆக்சுவலா பைபிள் வந்து ஒரு சரித்திர வரலாறு. சரித்திர வரலாறு அப்படின்னு சொன்னாக்கா, வாழ்ந்தார்கள், ஆண்டார்கள், பிறந்தார்கள், சாதித்தார்கள், புரட்சி செய்தார்கள், பரலோக ராஜ்யத்தை கண்டார்கள், பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக ஆவியிலே பிரவேசித்தார்கள். இதெல்லாம் வந்து ஒன்று உலகத்துல அரசர்கள் ஆண்டார்கள், ராஜாக்கள் ஆண்டார்கள், பிரபுக்கள் ஆண்டார்கள், மகாராணிகள் உலகத்தை ஆண்டார்கள். இவைகள் எல்லாம் சரித்திரங்கள். அதை தான் வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த சரித்திர சாட்சிகள் சில கிறிஸ்தவங்களுக்கு புரியாது. ஆக்சுவலா பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு கத்திட்டு கிடப்பாங்க. ஆக்சுவலா பரிசுத்த வேதாகமம் என்பது, உதாரணத்திற்கு இயேசு பிறந்தார் இல்லையா? அவர் பிறந்த பின்பு குடிமதிப்பு எழுதப்பட்டது. எங்க போய் எழுதுனாங்க? எகிப்துல இருந்து வந்து எருசலேமுக்கு போய் அவர் பிறந்தாரு. அவங்க அப்பா யோசேப்பு, அவங்க அம்மா மரியாள். இது அட்ரஸ் அப்படின்ற ஒரு குடிமதிப்பு குடியுரிமை எழுதினார்கள். ஆக்சுவலா இதற்கு பேர் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்பூர்ல வச்சிருக்கிற பேரு நாங்க பர்த் சர்டிபிகேட் அர்த்தம். இந்த பர்த் சர்டிபிகேட்ல எடுத்தீங்கன்னாக்கா எந்த மாசத்துல பிறந்தாங்க, எத்தனாம் தேதியில பிறந்தாங்க, அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, எந்த ஊர்ல பிறந்தாங்க, வீட்டில் பிறந்தாங்களா, ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களான்னு சொல்லி எல்லாமே அங்கே சான்று கொடுக்கப்பட்டிருக்கும். அது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. இரண்டாவது, 8வது நாளிலே அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அது யூதருடைய மரபு. அந்த 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு ஒரு அடையாளமா என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன்? இதெல்லாம் சரித்திரங்கள். புறா குஞ்சுகளை கொண்டு போய் பலி செலுத்தி அந்த விருத்த சேதனத்தை செய்தார்கள். இவைகள் எல்லாம் சான்றுகள், இவைகள் எல்லாம் அடையாளங்கள். வெறும் ஒரு புஸ்தகம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு இந்த புஸ்தகத்தில் இருக்கிற உண்மையான நிறைய பேருக்கு இந்த வேதாகமத்தில் இருக்கிற சரித்திரங்கள் புரியல, அவங்க சரியா படிக்கலன்னு அர்த்தம். நம்ம எதனா ஒன்று சொன்னாக்கா அவர் தப்பா சொல்றாரு. எல்லா பிரசங்கியார் பண்ற பிரசங்கத்தையும் குற்றப்படுத்துவாங்க நிறைய பேர். ஆக்சுவலா இது தப்பா பேசியிருக்கிறாரு, இது தப்பா பேசியிருக்கிறாரு அப்படி சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. தானியேல் என்கின்ற ஒரு வாலிபன் தனக்காகவும் உபவாசம் இருந்தார். தன் தேசத்து இஸ்ரவேல் மக்களுக்காகவும் அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார். நீங்க நல்லா கவனிங்க. தானியேல் ஒரு வாலிபன், அவன் தனக்காகவும் ஜெபம் பண்ணினான், தன்னுடைய தேசத்திற்காகவும் அவன் ஜெபம் பண்ணினான்.
தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் இருங்க. முதலாவது என்ன சொல்றாரு? தானியேல் சொல்றாரு என் பாவம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு போதும். 2 குறிப்பு. முதலாவது அவர் யாருக்காக ஜெபம் பண்ணுகிறார்? அவருடைய பாவத்திற்காக, அவர் அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவத்திற்காக. முதலாவது உபவாசம் இருக்கிறவர்கள் உங்களுடைய பாவத்திற்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய சரீர பாதுகாவலுக்காக, உங்களுடைய சரீர பலனுக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்காக, உங்களுடைய பக்திக்காக நீங்க என்ன பண்ணுங்க? முதலாவது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. சில பேர் எடுத்த உடனே பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுவாங்க, கிராமத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும், பெரியப்பா ரட்சிக்கப்படணும், சித்தப்பா ரட்சிக்கப்படணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுகின்ற பழக்கம் இருக்கிறதா? நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது உங்களுக்காக நீங்கள் உபவாசம் இருந்திருக்கிறீர்களா? இங்க பாபிலோன் தேசத்துல, அந்நிய தேசத்துல விக்கிரகங்களை வணங்குகின்ற அந்த பாபிலோன் தேசத்திலே இந்த வாலிபன் தனக்காகவும் தன் தேசத்து மக்கள் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்காகவும் அவன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியாது இவங்களுக்கு. ஆக்சுவலா ஒவ்வொருத்தன் ஒரு விதவிதமான பாவங்கள்லாம் பண்ணிருப்பான்னு வச்சுங்களேன். முதல் 2 காரியம் என்ன சொல்றாரு? 1 ரெட்டுடுத்தி, 2வது சாம்பல். சாம்பலுக்கு எங்க போறது? நம்ம இப்போ எல்லா வீட்லயும் கேஸ் அடுப்பு வந்துருச்சு இல்லையா? ரெட்டுடுத்தி அப்படின்னு சொன்னாக்கா, இந்த யூதர்கள் பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய விலை உயர்ந்த அழகான ட்ரெஸ் என்ன பண்ணிடுவாங்க? கழட்டிடுவாங்க, எடுத்துருவாங்க. ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக போகும் பொழுது அவர்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டார்கள். உபவாசம் இருக்கிறவங்க ரொம்ப ஆடம்பரமான ட்ரெஸ் எல்லாம் போடாம, ரொம்ப கஜன்னு ஒரு காதுல மூக்குல நாக்குல எல்லாம் மாட்டாம, ரொம்ப மற்றவங்களை கவர்ற மாதிரி சென்டெல்லாம் அடிக்காம, பெருமையா இல்லாம தாழ்மையோடு கூட உபவாசம் இருப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். 2வது சாம்பல் அப்படின்னு சொன்னாக்கா, நீ எவ்வளவு பெரிய கராத்தே மாஸ்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாக்ஸரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிலம்பாட்டம் ஆடுறவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹார்ம்ஸ், எவ்வளவு பெரிய ஷோல்டர் இல்லையா, சஞ்சீவி வேறு சாப்பிட்டு உடம்ப மெயின்டைன் பண்றவங்க, பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு உடம்ப அழகா வச்சுக்கிறவங்க இல்லையா, தங்க பஸ்பம் சாப்பிட்டு உடம்ப மெயின்டைன் பண்றவங்க, குங்கும பூ இல்லையா அதை சாப்பிட்டு உடம்ப அழகா வச்சுக்கிறவங்க, முகத்தை அழகா வச்சுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் மரித்த பின்பு என்ன பண்ணுவாங்க? சாம்பல் தான் அவர்கள். நீங்க அந்த அடக்க ஆராதனையில ஒன்னு அழகா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய். அதை தான் இங்க சொல்றாரு. அப்போ நம்ம சாம்பலை தேடி போய் உட்கார வேணாம். நான் ஒன்றுமில்லை, நான் மண் என்று நினைவு கூறுகிறேன். அந்த ஞாபகம் இருக்கணும். எது நீ போடுற ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, உன்னுடைய சரீரம் பலம் கொண்டதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக வரும் பொழுது நீ ஒன்றுமில்லை என்பதை நீ அடையாளமாக காட்ட வேண்டும் என்று சொல்லி தானியேல் தன்னுடைய ஒழுக்கத்திலே, அந்த ஜபத்திலே, அந்த உபவாசத்திலே எடுத்து சொல்லுகிறார். அதே போலவே ஜபம் பண்றவங்க யாருக்கு நேரா தன்னுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டுமா? இந்த உலகத்தை உண்டாக்கின உன்னையும் என்னையும் காண்கிற கர்த்தருக்கு நேராக உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எந்த பக்கம் இருக்கிறாரு?
தானியேலுடைய விசுவாசம் காலையில எழுந்த உடனே ஜெபம் பண்ற ஒரு பழக்கம். சரிங்களா? அவர் பாபிலோன்ல இருக்கும் பொழுது எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக என்ன பண்ணுவாரு? தன்னுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவார். அவருடைய நம்பிக்கை அது. கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீ இருக்கிற இடத்திலே இருக்கிறார். கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். அதை இயேசு சொல்லி இருக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள்ளாக போய் தாழிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணு என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினவர், உன்னை நேசிக்கிறவர் உனக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு நேராக உன்னுடைய முகத்தை பார்த்து உன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக நோக்கி நீ ஜெபம் பண்ணு. இதை பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அன்னாள் என்கின்ற ஒரு லேடி முன்னாடியே சொல்லிட்டாங்க. சர்ச்சுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டாங்க? முழங்கால் படியிட்டு தன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தன் இருதயத்திற்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? ஊற்றி ஜெபம் பண்ணினாங்க. தன் இருதயத்திற்குள்ளாக தன்னுடைய மன கஷ்டங்கள், தனக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். இப்படி தானியேல் உபவாசம் இருக்கும் பொழுது தன்னைத்தானே ஒடுக்கி, தன்னைத்தானே தாழ்த்தி, தன்னை அர்ப்பணித்து நான் ஒன்றுமில்லை, கர்த்தருக்கு நேராக நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு சில பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும். ஆக்சுவலா ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு உனக்கு சில தகுதிகள் வேணும். எல்லா பாவமும் பண்ணிட்டு பெருமையோடு கூட, ரொம்ப ஆணவத்தோடு கூட, பெரும் குற்றத்தோடு கூட, கொடும்பாவியா வாழ்ந்துட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண அந்த ஜெபம் கேட்கப்படாது. நீ எவ்வளவுதான் உருண்டு உருண்டு ஜெபம் பண்ண, அது தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நீ என்னதான் உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுவாங்க. அது என்ன ஒட்டுன்னு தெரியல ஆக்சுவலா, என்னவோ சொல்றாங்க அவங்க எல்லாம். அதனால இந்த தானியேல் இப்படி பண்ணும் பொழுது அவர் என்னெல்லாம் பாவம் பண்ணாங்க இந்த இஸ்ரவேலர்கள் அதெல்லாம் சொல்றாரு பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணும் போது நீங்க என்னெல்லாம் பாவம் பண்ண, அந்த பாவத்தெல்லாம் இங்க அழகா பிரிச்சு காட்டுறாரு. 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து 2 துன்மார்க்கமாய் நடந்து 3 துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி 4 உம்முடைய கற்பனைகளையும் போதும். மனிதன் செய்கின்ற பாவங்கள் 4 விதமா பிரிச்சு பேசுறாரு. 1, நாங்க பாவம் செஞ்சிட்டோம், we are the sinners, நாங்கள் பாவிகள். 2வது அக்கிரமம் பண்றோம். அக்கிரமத்தை யாராவது ஏற்றுப்பாங்களா? குடும்பமே ஏத்துக்காது. பிள்ளைகள் செய்கின்ற அக்கிரமத்தை அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. வீடு ஏத்துக்கலன்னாக்கா உன்னுடைய அக்கிரமத்தை கிராமம் ஏத்துக்காது. கிராமம் உன்னுடைய அக்கிரமத்தை ஏத்துக்கலன்னாக்கா உன்னுடைய பட்டணம் ஏற்றுக்கொள்ளாது. உன்னுடைய பட்டணம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் போலீஸ்காரங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. பாவம் உனக்கு மரணத்தை கொண்டு வரும். பாவம் உனக்கு நோய்களை கொண்டு வரும். பாவம் உனக்கு தண்டனைகளை கொண்டு வரும். பாவம் உனக்கு தரித்திரத்தை கொண்டு வரும். It all belongs to you. எல்லாம் என்னென்ன பாவம் பண்றியோ அதுக்கெல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். கோல்டு மெடல்ல கிடைக்கும். பேங்க்ல லோனா கொடுப்பாங்க. பாவம் செஞ்சாக்கா பஞ்சாயத்து தலைவர் கூப்பிட்டு உனக்கு ஒரு 1 லட்சம் கொடுப்பாரா? கொடுப்பார். பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் என்ன வித்தியாசம்? அக்கிரமன்றது அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவன் சொத்தை என்ன பண்றது? ஏமாத்துறது, பிட் பாக்கெட் அடிக்கிறது, திருடுறது. இதெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க பாருங்களேன். 3வதாக துன்மார்க்கம். சில மார்க்கங்கள் உண்டு. அந்த மார்க்கங்களிலே நன்மைகள் இருக்கும், ஒழுக்கங்கள் இருக்கும்.
எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கமா இருந்தாலும் அங்கே சில சட்டதிட்டங்கள் இருக்கும். அந்த ஒழுக்கத்தின்படி, அந்த சட்டத்திட்டத்தின்படி நீ வாழ்ந்தால்தான் அந்த மார்க்கம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். அந்த மார்க்கத்தினுடைய, அந்த மதத்தினுடைய ஒழுக்கங்களை நீ மீறினால் நீ துன்மார்க்கன். அடுத்ததாக கலகம். கலகம் பண்றவங்க எத்தனை பேரு? இல்ல நல்ல கலகம், கெட்ட கலகம். நல்ல பாவம், கெட்ட பாவம். ஐயா அவன் நல்லா இருக்கணும் தான் நான் அப்படி பண்ணேன். அதுவே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? மரண தண்டனையா வந்துடுச்சு. அவனை காப்பாத்தலாம் தான் நான் போய் சாட்சி சொன்னேன். அதுவே அவனுக்கு தூக்கு தண்டனையா வந்துடுச்சு. இந்த கலகம் பண்ற ஆவி இருக்குது தெரியுமா? ஒரு குடும்பத்தையே சாகடிச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? கலகம் பண்ணாத ஒரு ஆவி கொண்ட ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? இந்த வாலிபன் தன்னுடைய தேசத்து மக்களுக்குள்ள என்னென்னலாம் இருந்ததுன்னு ஸ்டடி பண்ணிக்கிறார் பாருங்க. இது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக இருக்கின்ற இந்த கேரக்டர்ஸ், இதெல்லாம் எங்க ஜனத்துக்குள்ள, எங்க தேசத்துக்குள்ள டெய்லி ஓடி விளையாடுன்னு இருக்குது. இது கலகம் பண்றது, கோல் சொல்றது, துன்மார்க்கம் பண்றது, பாவம் பண்றது, விபச்சாரம் பண்றது, இதெல்லாம் எங்க தேசத்துல விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அடங்காத சில ஆவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அடங்காத ஆவிகளினால், தூண்டுதலினால் செய்யப்பட்ட துன்மார்க்கங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாக என்ன பண்றான்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நாமும் ஜெபம் பண்ணலாம், உபவாசம் இருங்கள், நல்லது. ஆனால் நீங்கள் என்னென்ன பாவங்களை செய்தீர்கள், என்னென்ன அக்கிரமங்களை செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து அதை மறைக்காமல் கர்த்தரிடத்திலே சொல்ல கடவுள். இந்த வாலிபன், ஒரு சின்ன வயசு வாலிபன் பாருங்க, எவ்வளவு ஞானமான வார்த்தைகளை தன்னுடைய உபவாச நாட்களிலே ஆண்டவரிடத்தில் எடுத்து பேசுறான் பாருங்க. நமக்கும் சபை சொல்லியிருக்கிறது, சுவிசேஷகர் சொல்லியிருக்கிறாங்க, தீர்க்கதரிசிங்க நம்மளை எச்சரிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை பாருங்க. கொஞ்சம் நஞ்சமான ஆளும் கிடையாது நம்ம. எது இந்த கிறிஸ்துவங்க லேஸ்பட்டவங்க நினைக்கிறீங்க? நீ என்னதான் கத்து சவட காதுல, ஆமா அது கூட இன்னொன்று கூட சொல்லுவாங்க பைபிள்ல, ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுறது. அப்படியே அது இந்த காது வழியா வெளியே போக மாட்டேன்னு சொன்னா கூட பிடிச்சி வெளியே என்ன பண்ணுவான், வெளியே போட்டுவோம். நம்ம 9வது வசனத்தை வாசிங்க. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தகாத நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாம போனோம். அவங்க கத்துனாங்க, இது மெகாபோன் வச்சு கத்துனாங்க, இது மாதிரி மைக் வச்சு கத்துனாங்க, இல்ல நல்ல பிஎஸ் சிஸ்டம்லாம் வச்சு கத்துனாங்க, காது கிளிற மாதிரி எச்சரிக்கை சொன்னாங்க, மனம் திரும்பன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்க என்ன பண்ணல, நான் காது கொடுத்து கேட்கலன்ட்டாங்க. யோசித்து பாருங்களேன், இந்த மாதிரி நாம எத்தனை பேர் இருந்திருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இப்படி கீழ்ப்படியாததுனால உபவாசம் இருக்கும் பொழுது வெக்கப்படணும்ன்றாரு. கர்த்தரிடத்துல போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி வெக்கப்படணும் அப்படின்றாரு. வெக்கப்படுவோம் நம்ம சில நேரத்துல. அநியாயமா போய் சொல்லியிருந்தா, அநியாயமா கோல் சொல்லியிருந்தா, தகாத பாவங்களை செய்திருந்தா, குறிப்பிட்ட நபரை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், மூஞ்சி மூடிப்போம். அதுக்கு அடையாளம் என்ன, நான் அவங்கள பார்க்கறதுக்கு தகுதியானவன் கிடையாது. அவர்கள் நீதி என்னும் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். செத்தாலும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, செத்தாலும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க,
செத்தாலும் அவங்க கலகத்தை பத்தி பேச மாட்டாங்க, செத்தாலும் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஒரு சத்தம், ஒரு பேசுகின்ற ஒரு அனுபவம், கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிற தேவதூதன் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது உங்களை தொட வேண்டும். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. அந்த அளவுக்கு நமக்கு என்ன வேணும்? பரலோகத்துக்கு நமக்கும், பரிசுத்தத்திற்கும் நமக்கும், நீதிக்கும் நமக்கும், சத்தியத்திற்கும் நமக்கும், பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கும், கர்த்தரின் ஆவியானவரும் நமக்கும் ஒரு அளவிட முடியாத ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கணும். ஆக்சுவலா வாலிப நாட்களிலே தானியேலுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை, ஒரு அபிஷேகம், ஒரு பரிசுத்தம், ஒரு உண்மை அவன் காத்து கொண்டு வந்தான். எனவே தேவதூதன் வந்து அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தானியேலை தொட்டு பேசுகிறான். அதே தானியேலின் புஸ்தகம் 23ஆம் வசனத்திலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். உங்களுக்கு 4 குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்களேன், எதனா ஒரு குழந்தை மேல உங்களுக்கு என்ன இருக்கும்? ரொம்ப பாசம் இருக்கும், தெரியுமா? மற்ற 3 ஊந்தி இருந்தா கூட அப்படி என்ன பண்ணுவான்? அப்படியே ரைட்ரா ஓகேடான்னுவான். அந்த ஸ்பெஷல் சைல்டு ஒன்று இருக்கும் பாருங்க, அது ஊந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? ஓடி போய் தூக்கி கட்டி பிடிச்சி எங்கன்னா அடிபட்டுதான்னு பார்ப்போம். 4 ஒரே டைம்ல ஊந்துச்சு, ஆனா 3 என்ன பண்ணிட்டோம்? நம்ம பார்த்தோம், ரைட்டுன்ட்டோம். ஒன்றை மட்டும் என்ன பண்ணிட்டோம்? கண்ணே, மூக்கே, மணியே, வைரமே, வைடூரமே, வெள்ளியே, பொண்ணே, என் பட்டு, என் குட்டி இல்ல இதெல்லாம் சொல்லி கை, முட்டி, காலு, முட்டி எல்லாம் என்ன பண்ணுவான்? தடவை பார்ப்போம் பாருங்க. ஸ்பெஷல் அஃபெக்ஷன், ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் லவ் அது இங்க இருக்கு பாருங்க. நீ விசேஷித்தவன் அல்ல, மிகவும் பிரியமானவன். மிகவும் பிரியமானவன். கிறிஸ்துவங்க எல்லாருமே பிரியமானவன் தான் கடவுளுக்கு, இல்லையா? ஆனா இந்த கிறிஸ்துவங்களுக்குள்ள மிகவும் பிரியமானவர்களாய் நாம் இருக்கிறோமா? The witness from the heaven, yeah, a witness from the special angel. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க பிரியமானவர்களா, மிகவும் பிரியமானவர்களா ஆண்டவருக்கு? உங்களை நீங்களே சோதித்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க, தப்பில்லை. ஆனால் உங்களுடைய ஜெபத்திற்கும் கர்த்தரின் ஆவியானவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதா? ரைட்? உங்களுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? இது போன்ற சாட்சிகள் பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டு தேவதூதனால் அனுப்பப்பட்டு நீ மிகவும் பிரியமானவன் என்கின்ற வார்த்தைகளை பரலோக ராஜ்யம் உங்களை பார்த்து சொல்லுகிறதா? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு, இல்லையா? நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடம்பை கெடுத்துக்காதீங்க. இங்க தானியேல் உபவாசம் இருந்தார் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டது. கர்த்தரால் தேவதூதர் அனுப்பப்பட்டார். அவருக்கு சிலது டீச்சிங்ல சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இது வேர்ல்டுல இருக்கிற பைபிள் ஸ்காலர் கிடையாது. ஆக்சுவலா இந்த வேர்ல்டுல இருக்கிற பரிசுத்தவான்கள் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் கிடையாது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ், சீஃப் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து பேசுறாங்கன்னாக்கா கர்த்தரே வந்து பேசுறாருன்னு அர்த்தம். வேர் ஆர் யூ? நீங்க எங்க இருக்கிறீங்க? கர்த்தரின் ஆவியானவர் எங்க இருக்கிறார்? இந்த தகுதிகள் எல்லாம் தானியேலுக்குள்ளாக வாலிப காலத்திலே இருந்தது. அதையும் பைபிள் சொல்லுது. இந்த வாலிப பிள்ளைங்க வாலிப காலத்துல நீங்க எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு லெசன். ஆக்சுவலா கடைசியாக தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும், இந்த 3 பேரை காட்டிலும்
தானியேலுக்கு ஒரு ஸ்பெஷல் gift கொடுக்கிறார் பாருங்க. சகல தரிசனங்களையும் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த தானியேலை போல நாமும் ஒழுக்கம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உடையவர்களாக, கரைப்படியாதவர்களாக, உண்மை பேசுகிறவர்களாக, நீதியை பேசுகின்றவர்களாக, சத்தியத்தை கடைபிடிக்கிறவர்களாக, அனுதினமும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால், தானியேலுக்கு அருளப்பட்ட பகுத்தறிதல், அறிந்து கொள்ளுதல். நம்ம கனவு காணுவோம், நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. காலையில் எழுந்த உடனே கனவு கண்டோம், பேபான்னு ஆயிடுவோம். நான் ஒரு கனவு கண்டேன், ஆனால் ஞாபகம் இருக்குது, அதுக்கு அர்த்தம் தெரியல. நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதாவது கனவு தான் சொப்பனம் இல்லையா. நான் ஒரு தரிசனத்தை கண்டேன், அந்த தரிசனத்தின் நான் ஒரு தரிசனம் கண்டேன், அந்த தரிசனத்தின் அர்த்தம் எனக்கு புரியல. அப்போ அபிஷேகம் பெற்றவன் இடத்துல போனாதான், கர்த்தரின் ஆவியானவர் யாரோடு இருக்கிறாரோ அங்க போனாதான் நம்முடைய சொப்பனத்துக்கு விளக்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஸ்பெஷல் கிஃப்ட் தானியேலுக்குள்ளாக தரிசனத்தை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு கிஃப்ட், சொப்பனத்தை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு அறிவையும் கர்த்தர் அவனுக்குள்ளாக கொடுத்திருந்தார். நீங்கள் சாதாரண மனிதர்களாக வாழ விரும்பினால் வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தானியேலை போல ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங், ஸ்பெஷல் ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் இல்லையா, ஸ்பெஷல் பிரிஷியஸ் அசெண்டிங் ஸ்பிரிட்ஸ், அறிந்து கொள்ளுகின்ற பகுத்தறிகின்ற ஆவிக்குரிய வரன்களை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை தரும். நீங்கள் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளுக்கு அது தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுடைய உபவாச நாட்களிலே, உங்களுடைய ஜபத்திலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து ஒரு அலையில சொல்லாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இரண்டாவதாக தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்ல நீங்க போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்ல போடுங்க. கூகுள் பே, போன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகள்